ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு எப்போ வரும் அப்படின்னு தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவே ஒரு 2 மாத காலங்களாகவே ஆயிடுச்சு. இன்னுமே ரிசல்ட் இது வரைக்குமே அப்டேட் கொடுக்கல. இந்த நிலையில் இந்த ரிசல்ட்டை எப்போ தான் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க, என்ன டேட்டில் அப்டேட் வந்து ஆகப்போகுது அப்படின்னு தான் எல்லாருடைய பெரிய எதிர்பார்ப்பாகவே இருக்குது. ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக தான் பார்த்தீங்கன்னா டிஆர் ஆஃபீஸ் மூலமாக வந்து கிடைத்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு அதிரடியாக வந்துருச்சு. டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்மாக நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு வெளியாக போது பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிசம்பர் மாதமே வெளியிட வேண்டிய ரிசல்ட்டு வெளியிடலை. அதே மாதிரி ஜனவரிலேயும் வெளியிடலை. பிப்ரவரியும் முடிஞ்சு வெளியிடலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் செகண்ட் வீக்கே வந்து ஆகப்போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வெளியிடாமல் வந்து இருக்காங்க. இந்த நிலையில் தான் எப்போ இந்த ரிசல்ட்டு என்ன டேட்டில் வந்து ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க. உண்மையான நிலவரம் வந்து என்ன, இதில் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி நடந்திருக்கு இல்லையா, நடந்திருக்கா இல்லையா, செலெக்ஷன் லிஸ்ட்லாம் எப்படி இருக்குது, இது மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகங்கள்லாம் வந்து இருக்குது. நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் இருக்குது. இந்த ரிசல்ட்டே வராது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் சொல்லலாம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி வருகின்ற திங்கட்கிழமை 10ஆம் தேதி நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய மாவட்டத்துக்கும் ரிசல்ட்டு வந்திருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே வந்து 38 மாவட்டத்துக்குமே லிங்க் இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்தி டேரெக்டாகவே நீங்கள் வந்து ரிசல்ட்டு வந்திருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷனுடைய வேலையில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களாக வந்து இருக்குது. இதில் வந்து எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மார்க் வந்து வச்சுருந்தா இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடந்திருக்கு, இதில் வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க, இதில் ஒரு சில பேருக்கெல்லாம் சில லெட்டர்கள்லாம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன லெட்டர் வந்திருக்கு, இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்த உடனே எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் நேர்காணலே வந்து நடக்கலை. அந்த மாவட்டம் எப்போ நடக்கும், அதே மாதிரி இதில் வந்து ரிசல்ட் வந்த உடனே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸிங் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்குது. இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த விற்பனையாளர் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் ரிசல்ட் அப்டேட் ஆகும். இன்னைக்காகும் நாளைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் ஆகவே வந்துட்டு இருக்குது. இருந்தாலுமே இன்னும் அப்டேட் ஆகலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது. ஒரு வெப்சைட் மூலமாக தமிழ்நாடு ரேஷன் கடை விற்பனையாளர் மற்றும் பேக்கருக்கான 2025 தேர்வு முடிவுகள் விரைவில் மெரிட் பட்டியல் வெளியிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாம் கன்ஃபார்மாக நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு இந்த மார்ச் எல்லாம் வெளியிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மாநிலம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் விற்பனையாளர் மற்றும் பேக்கர் பணிகளுக்கான நேர்காணல் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷனால் நவம்பர் மற்றும் டிசம்பரில் வந்து 2024 வந்து நடைபெற்றது. அதன் முடிவுகள் மார்ச்சில் வெளியிடப்படும் என வெளியிடப்பட உள்ளன அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்மாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக மார்ச் இறுதிக்குள்ளே ரிசல்ட்டு கன்ஃபார்மாக வெளியாக போகுது. ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக தான் வந்து வெளியாக இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டு இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் ஜியோ உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. இன்றைக்கி இரவுக்குள்ளே ஒரு சில மாவட்டங்களுக்கும் ரிசல்ட்டு அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாக இருக்குது. ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான். இருந்தாலும் தேர்வாளர்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களாக வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணப்பட்டுப்பாடுகள் வந்து நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்திருக்கா, இதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்னு பார்த்திங்கன்னா
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. நடந்திருக்கா அப்படின்றதெல்லாம் தெரியாது. இருந்தாலும் யாரும் வதந்திகள வந்து நம்பாதீங்க. வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த மாரி இந்த ரிசல்ட்டு வந்தாலே போதும். அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட்டாக வந்து இருக்க போகுது. அடுத்ததாக இந்த ரேஷன் கடையுடைய வேலைகள பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு சேலரிய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்காவே அவங்க வந்து 16,100லேருந்து 20,000 24,100 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சேலரியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா சேலரிய பொறுத்தளவுக்கு நீங்க வந்து கவலையே பட தேவையில்ல. 15க்கு மேல தான் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடந்திருக்கு? எதன் அடிப்படையில அனைவருமே வேலை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னா, அனைவருக்குமே தெரியும். எக்ஸாம் கிடையாது. ஒன்லி நேர்முகத் தேர்வு மூலமா தான் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. அந்த நேர்முகத் தேர்வு மூலமாக உங்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும், எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன தகுதிகள்லாம் நீங்க வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்து, ஒரு சில மார்க்லாம் குடுத்துருப்பாங்க. அதில வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய பேச்சு திறமை, மக்களிடையே பேசக்கூடிய திறமைகள்லாம் வந்து இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி, ஒரு சில மார்க் வந்து குடுத்துருப்பாங்க. அந்த மார்க்கும் நீங்க 10த், 12ல எவ்வளோ கட் ஆஃப் வந்து வச்சிருக்கீங்க, இது 2மே தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்பளுக்கு வந்து இதில வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. சில அ வேலைய பொ ச ரேஷன் கடை வேலைய பொறுத்தளவுக்கு செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் இது தான் நடந்திருக்கு. இதுவரைக்குமே ரிசல்ட் அப்டேட் குடுக்கல. ஏன் குடுக்கல? ஏன் செலக்ஷன் லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா? இல்லையா? அப்படின்னா, செலக்ஷன் லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு இதுவரைக்குமே 90, 95% வந்து முடித்திருக்காங்க. ஏற்கனவே பொங்கல் பண்டிகையின் காரணமாக எந்த ஒரு ப்ராசஸிங்கும் நடத்தல. இப்ப பிப்ரவரியில தான் லாஸ்ட் வீக்லேருந்தே நடத்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ரிசல்ட்டு மார்ச் இறுதிக்குள்ள குடுப்போம் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா கன்ஃபார்மா நம்ம எதிர்பார்த்த மாரி திங்கட்கிழமையிலேருந்தே மாவட்டம் வரையும் அப்டேட் ஆகலாம். அப்படி இன்னைக்கு அப்டேட் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக இது வந்து ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு நாங்க வந்த உடனே எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ஒவ்வொரு வெப்சைட் வந்து இருக்கு. ஒவ்வொரு அனைத்து 38 மாவட்டத்துக்கும் லிங்க் நம்ம சேனல்கள் இருக்கு. அத பயன்படுத்தி டைரக்ட்டாவே பார்த்துக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா டிஆர்பி சென்னைன்னா சென்னைன்னு போடுங்க. சேலம், சேலம் இது மாரி போட்டீங்க அப்படின்னா டைரக்ட்டாவே வெப்சைட் பேஜுக்கு போயிடும். அதில உங்களுடைய மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து இனிமே ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலே நடக்கல. அவங்களுக்கு எப்போ நடக்கும் அப்படின்னா, அதே மாரி மார்ச் இறுதிக்குள்ள கன்ஃபார்மா நடக்கும். அதுக்குள்ள மார்ச்சுக்குள்ள தேதி வந்து அறிவிக்கப்படும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை மக்களுக்கு நடக்கப்பெறும் அப்படின்ற மாரி குடுத்துட்டாங்க. ஆனா அனைவருமே இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரிசல்ட்டு கன்ஃபார்மா திங்கட்கிழமை மார்ச் 10ஆம் தேதி வெளியாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு லிங்க் இருக்கு தெரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.